நமஸ்தே. ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம தேஷ் பக்த அப்படிங்கிற எஸ்ஸே தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட கான்செப்ட் என்னன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். தேஷ் பக்த அப்படிங்கிற இந்த ஸ்டோரியை பாண்டே பேச்சன் சர்மா உக்ர அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அதாவது பிரம்மன் இந்த பூலோகத்தில் நிறைய படைப்புகளை உருவாக்குனார். எல்லா படைப்புகளையும் பிரம்மன் தான் உருவாக்குனார். மனிதர்களாக இருக்கட்டும், பறவைகள், விலங்குகள், இந்த மாதிரி எல்லா உயிரிகளையும் பிரம்மன் உருவாக்குனார். அதற்கு பிறகு அந்த உயிரிகள் விளையாடும் விளையாட்டு விசித்திரமாக இருந்தது. அதாவது மனிதனை படித்து இங்கே அனுப்பிட்டாரு. அவங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க மைண்டு படி செயல்படுறது பார்க்கையில் அவருக்கு ஒரு விளையாட்டு போல் தெரியுது. அதாவது இந்த அவர்கள் அந்த ஒவ்வொரு உயிரிகளினுடைய ஒவ்வொரு விளையாட்டும் விசித்திரமாக இருக்கிறது. இதை பிரம்மாவும் அவருடைய மனைவியும் பார்த்து ரசிக்கிறார்கள். இந்த பிரம்மாவினுடைய மனைவிக்கு இவற்றை பார்த்து பார்த்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு, ரொம்ப அழுத்து போய்விட்டது. அதற்காக பிரம்மாட்ட சொல்கிறாங்க, அவங்க எதுனா வேறு ஏதாவது புதிய படைப்பை உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்மாவும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு 5 தத்துவங்கள் அடங்கிய ஒரு படைப்பை உருவாக்குறாரு புதுசாக. அது என்ன 5 தத்துவங்கள்? இரக்கம் அன்பு கொண்ட ஒரு மனுஷனை உருவாக்குறாரு. மேலும் அவனுக்கு துக்கம், தரித்திரம், கவலை இது எல்லாத்தையுமே அவனோட தலையெழுத்தாக்குறாரு. மேலும் அவனுக்கு ஆயுள் காலம் 20 வருடம்தான் அப்படின்னு சொல்லி அவனை இங்கே அனுப்பி வைக்கிறாரு. அவன் இங்கே பிறந்து வளர்ந்து நாட்டுக்கு துரோகம் செய்வர்களோட சண்டை போட்டு அவங்கள கொல்றான், அவங்களோட தலைவனை கொல்றான். இந்த மாதிரி கொன்னவுடனே ராஜா அவனை பிடிச்சி கொண்டு போய் அவனுக்கு பெருந்தண்டனை கொடுத்து அவனை சாகடிச்சிடறாரு. அவன்தான் தேசபக்தன். அதாவது நல்ல குணங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அதோடு அவனுக்கு ஏழ்மை, துன்பம் இதையும் கொடுக்குறாரு. கடைசியில் அவனுக்கு குறைந்த ஆயுட்காலத்தையே கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட ஒருவன் தன்னோட அந்த குறைந்த ஆயுட்காலத்தில் தன்னால் நாட்டுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு சாகுறான். தேசபக்தன்கிறவன் யார், எப்படி இருக்க முடியும்? அதுக்கான பதிலை இந்த கதையில் ரைட்டர் நமக்கு சொல்கிறார். இப்போ நம்ம எஸ்ஸே பார்க்கலாம். தேஷ் பக்த கஹானிக்கார் பாண்டே பேச்சன் சர்மா உக்ர அப்படிங்கிறவர் இதை எழுதியிருக்காரு. ஜன்ம பிறப்பு சன் 1900 இவர் பிறந்திருக்காரு. ஜன்மஸ்தான் மிர்ஜாப்பூர், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மிர்ஜாப்பூருங்கிற ஊரில் பிறந்திருக்காரு. மிருத்யு சன் 1967 இவர் டெல்லியில் இறந்துட்டார். ब्रह्मा ने इस दुनिया में सबको बनाया. ब्रह्मा ने ब्रह्मन இந்த உலகத்தில் அனைத்தையுமே உருவாக்கினார். ஃபிர் துனியா மானவோங் சே பர் கயி. பிறகு இந்த உலகமானது மனிதர்களால் நிறைந்து விட்டது. ஏ சப் அஜீப் அஜீப் கேலா கத்தே தே. இவர்கள் அனைவருமே வித்தியாசமான விளையாட்டுகளை விளையாடி கொண்டிருந்தனர். யஹி கேல் தேக்தே ரஹ்னே சே பிரம்மானிக்கோ மண் ஊப் கயா. இந்த எல்லா விளையாட்டையும் பார்த்து பார்த்து பிரம்மனின் மனைவிக்கு அதாவது போர் அடித்து விட்டது, அழுத்து விட்டது. திரும்ப திரும்ப அதையே பார்த்து பார்த்து इस पर उसने ब्रह्मा से नई सृष्टि करने की प्रार्थना की. இதனால் அவள் பிரம்மனிடம் புதிய படைப்பை உருவாக்க சொல்லி வேண்டி கேட்டாள். उसकी बात मानकर ब्रह्मा ने பஞ்ச தத்துவங்கோ மிலாக்கர். அவளுடைய பேச்சை கேட்டு பிரம்மா 5 தத்துவங்களை ஒன்று சேர்த்து ஏக் மானவ் கோ பனாயா, ஒரு மனிதனை உருவாக்கினார். பஹலே உஸ் மானவ் கோ தயா பிரேம் ஆதி அச்சே குணோங் சே சஜா தியா. முதலில் அந்த மனிதனை இரக்கம், அன்பு ஆகிய நல்ல குணங்களால் நிரப்பினார், அலங்காரப்படுத்தினார். பிறகு उसके भाग्य में दुख, दरिद्र, चिंता जैसे घोर शब्द लिखे. பிறகு அவனுடைய பாக்கியத்தில், அவனுடைய அதிர்ஷ்டத்தில் துக்கம், தரித்திரம், கவலை போன்ற மோசமான அந்த வார்த்தைகளையும் எழுதினார். अंत में ब्रह्मा ने उस मानव की आयु केवल 20 साल की लिख दी. கடைசியில் பிரம்மன் அந்த மனிதனுடைய வயது 20 மட்டுமே என எழுதினார். फिर उसने कहा कि பிறகு அவர் சொன்னார், பூமி மே இஸ்கா நாம் தேஷ்பக்த ஹோகா. பூமியில் இவனுடைய பெயர் தேசபக்தன் என்று இருக்கும் அப்படின்னு சொன்னார். படா ஹோக்கர் தேஷ்பக்த
एक देशद्रोही को मार डालता है. பெரியவனாகி தேசபக்தன் ஒரு தேச துரோகியை கொல்கிறான். उसे विद्रोही सैनिक कैद करके अपने राजा के पास ले जाते हैं. அவனை எதிரிகள் கைது பண்ணி ராஜாவிடம் அழைத்து வருகிறார்கள். தேஷ்பக்த உஸ்ஸே மாஃபி நஹி மாங்தா. தேசபக்தன் அவரிடம் மன்னிப்பு கேட்கவில்லை. இஸ்லியே உசே தோப் சே உடா தியா ஜாத்தா. அதனால் அவனை பீரங்கியால் சுட்டு வீழ்த்துகிறார்கள். சச்சா தேஷ் பக்த கோன் ஹோத்தா ஹே. உண்மையான தேசபக்தன் யார்? இஸ் பிரஸ்ன கா உத்தர் தேனே கேலியே. இந்த கொஷினுக்கு விடையளிப்பதற்காகவே கஹானிக்காரனே யஹ் கஹானி ரச்சி ஹே. கதையாசிரியர் இந்த கதையை படைத்திருக்கிறார். தன்யவாத்.